கொலோசியருக்கு எழுந்த நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாங்க. இந்த கொலோசிய நிருபத்துல நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாயிருக்கிறதான பரிபூர்ணத்தை குறித்து அதிகமாக எழுதுகிறாங்க. சஃபிஷியன்சி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிற நமக்கு கிறிஸ்து பரிபூர்ணமானவராக, நிறைவானவராக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நிருபத்தில் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் அந்த நாட்களிலும் கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாயிருக்கிறதான மீட்பு, பரிபூர்ணம், நிறைவு, அதற்கு நிறைவுக்கு மாறாக அது போதாது என்ற நிலைமையில கிறிஸ்துவிலே இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகு போகும்படியாக அநேக கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் இருக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கும்போது அந்த நாட்களிலே கிறிஸ்துவை பற்றும் தெளிவான விசுவாசத்திற்கு, சத்தியத்துக்கு எதிரான பிரசங்கம், போதனைகள் இருந்தது. சபைக்குள் வந்தது, விசுவாசிகளுக்குள் வந்தது. அப்படியானால் இன்றைக்கு நான் பார்க்கும்போது கடைசி நாட்கள், அதனிடத்தில் எத்தனையோ நூற்றாண்டுகள், 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இருக்கிற நாம் எவ்வளவு பெரிய தவறான உபதேசங்களை, கிறிஸ்துவுக்கு புறம்பான காரியங்களை, கிறிஸ்து அல்லாத அநேக காரியங்களை, பக்திக்குரியதாக கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா நம்ம எந்த அளவு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இந்த பகுதியில அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை பொய்யர்களுக்கு, தவறாக போதிக்கிறவர்களுக்கு, தவறாக உபதேசம் பண்ணுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிற எச்சரிப்பை கொடுக்கிறாரு. குறிப்பா நம்ம 18 இருந்து அந்த அதிகாரம் முடிய உள்ள வசனங்கள் எல்லாவற்றிலும் அதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். சோ இந்த பகுதியில தெளிவாக விசுவாசிகளுக்கு எழுதுகிறாரு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறாரு, இந்த கொலோசு சபையில இருந்த பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறாரு. ஆனபடினால இந்த 19வது வசனத்துடைய கடைசியில நம்ம பார்க்கும்போது, எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இந்த பொய்யான, தவறான உபதேசம் பண்ணுகிற எவனும், யாருமே உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையை, கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய அர்ப்பண வாழ்க்கையை தவறான உபதேசத்து மூலமாக உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் குழப்பி சிதறடித்து, நீங்கள் உங்களுடைய பந்தய பொருளை, பலன்களை, கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ்ந்து, உண்மையை சுவிசேஷம் அறிவித்து, உண்மையை வேத வசனங்களை, கிறிஸ்துவ குறித்த அடிப்படை காரியங்களை உபதேசம் பண்ணி போதித்து, அதன் மூலமாக நித்திய பலன்களை, கிறிஸ்துவ நாளிலே அவரிடத்திலிருந்து அநேக பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு தடையாக மாறாதபடி உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாகி விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களை எச்சரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ தெளிவா பாருங்க, நீங்க உங்களுடைய ஆத்துமாவை இழந்து போவீங்க, நரகத்துக்கு போவீங்க. அப்படின்னு உங்களுடைய பந்தய பொருளை என்ன செய்வீங்க? இழந்து போவீங்க, பலன்களை இழந்து போவீங்க, நீங்க உண்மையான சத்தியத்தின்படி நடவாமல் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறதான காரியத்தை நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்க முடியும். சோ இங்க நம்ம 18வது வசனத்துல பார்க்கும்போது, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியை வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், நம்முடைய விசுவாசம், நாம் விசுவாசிக்கிற கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து, அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவரை சார்ந்த உண்மைகளையும் விட்டு விடாமல், தலையாகிய கிறிஸ்து அவர்தான் நம்முடைய சரீரம் முழுவதையும், ஆவிக்குரிய தன்னுடைய ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைத்து அவருடைய மகிமைக்கு நடத்துகிற அந்த கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல், கிறிஸ்துவை பற்றி கொள்வது என்பது கிறிஸ்துவனுடைய உண்மைகளை, அவருடைய போதனைகளை, அவருடைய சித்தத்தை, அவருடைய உபதேசங்களை பற்றி கொள்ளாமல்,
மாறாக 19வது வசனத்துல மாயையான தாழ்மையிலும் எது தவறான காரியங்கள் என்று சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது 2வது நம்ம பார்க்கலாம். நாம் நம்முடைய விசுவாசம் நம்மளை பெருக, நமக்கு வருக, கிறிஸ்துவிலே நெருங்க, கிறிஸ்துவை அறிக, கிறிஸ்துவுக்காக செயல்பட நாம் அவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய வார்த்தைகளின்படி வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் தெளிவா யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால், என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லுகிற அந்த அதிகாரத்துல 4-5 வசனங்களை ஒரு வாசிப்போம். யோவான் சுவிசேஷம். அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பார். என்னையெல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுள்ள கொடியை போல அவன் எரிவுண்டு இறந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். இங்க நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறான். அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறதுனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய தனிப்பட்ட காரியங்களும், நம்முடைய செயல்களும், ஆராதனைகளும், கிறிஸ்துவுக்காக சாட்சி எதுவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி அவர் நிலைத்திருந்து செய்தால் மாத்திரமே பலனுண்டு, கனி கொடுக்க முடியும். நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ முடியும் என்பதை மிக தெளிவாக இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அதுபோல 2 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ரெண்டு பேதுரு 1:13. சரி, 1 பேதுரு 1:13 வாசிப்பு. நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு எந்த புத்தியுள்ளவர்களால் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையில் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களால் இருங்கள். சாரி, 2 பேதுரு 1:3. 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவத்தையும் அவருடைய புதிய வல்லமையானது நமக்கு தருவதும் வந்து போதும். இங்க நம்ம பார்க்கும்போது நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே ஜீவனும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி, நமக்கு தேவையான யாவும், ஆவிக்குரிய சரீர நன்மைகள் யாவும் நம்மை அழைத்த தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு பரிபூர்ணமாக நிறைவாக தருகிறார். எது நமக்கு தேவையோ அது கிறிஸ்துவிலே, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய உபதேசங்கள்ல, இன்னும் அப்போஸ்தலருடைய கிறிஸ்து நமக்கு சொன்னது போல அப்போஸ்தலருடைய மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தைகளிலே நமக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல கொலோசியர் 1வது அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அவரே சபையாகிய சரீரத்தின் தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆவியும் மருத்துவருக்கு எழுந்த முதல் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உலகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்பரமாக்கிக் கொள்ளவும் அவர் முக்கியமாயிற்று. ஓகே, சோ இங்க நம்ம பார்க்கும்போது மிக தெளிவாக அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும்
மரித்தோரிலிருந்து எழுந்திருந்த முதற் பேருமானவர், சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும். நமக்குள் தேவையான ஆவிக்குரிய சகல பரிபூர்ணமும் இயேசு கிறிஸ்துவிலே வாசமாயிருக்கிறது. அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்கு வெளியில எதுவுமே நமக்கு தேவையில்லை. கிறிஸ்துவுக்கு வெளியில நம்முடைய மாம்சத்திலிருந்து, நம்முடைய சுயத்திலிருந்தும், நம்முடைய உலகத்திலிருந்தும் எதையுமே நமக்கு நலமாய் தோன்றுகிறவைகளை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து நமக்கு நிறைவானவராக, அவருடைய வார்த்தைகள் நமக்கு முழுவதற்கும் போதுமானதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மற்றபடி தலையை பற்றி கொள்ளாமல், இந்த பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி கொள்ளாமல், பின்பற்றாமல், அவருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படியாமல் தவற உபதேசம் பண்ணுகிறவர்கள் என்ன எப்படி இருப்பார்கள் என்கிற அந்த குணாதிசயங்களை 19 வசனத்துல பார்க்கிறோம். மாயமான தாழ்மையிலும். மாயமான தாழ்மை அப்படின்னா என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் சுயத்தை மாம்ச பிரகாரமாக தங்களை தாழ்த்தி, இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாவியா இருக்கிறீங்க, நீங்க அப்படி இருக்கிறீங்க, தகுதியற்றவர்களா இருக்கிறீங்க, வாழ்க்கையில சில தவறுகளை நமக்கு சுட்டி காட்டி, இந்த தவறுகள் எல்லாம் இருக்கு, நீங்க தேவனிடத்துல ஜெபிக்க முடியாது, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது, நீங்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லுகிறதும், தங்களை மாயமான தாழ்மை என்று சொல்லும் போது மாம்ச பிரகாரமான ஒடுக்குதல்கள், மாம்ச பிரகாரமான மாற்றங்கள், மாம்ச பிரகாரமான பக்திக்குரிய காரியங்களை மற்ற மத நம்பிக்கையுடையவர்கள் பின்பற்றுகிறது போல இவர்களும் அநேக காரியங்களை செய்ய வைப்பது. அதாவது ஜெபம் கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் அந்த ஜெபமும் விசுவாசத்தில் இல்லாமல் மாம்ச உணர்வினால் அநேக வெளிப்படையான தங்களை பக்திக்குரியவர்கள் என்று காட்டக்கூடிய விஷயங்கள், நிறைய மத ரீதியான உணர்வுகளை சார்ந்த காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். மாயமான தாழ்மை என்பது அநேக காரியங்களை நம்ம சொல்ல முடியும். சுய பக்தி, சுயமாக நாம் கொடுக்கிற சில அர்ப்பணங்களை முன்னிறுத்துவது, நான் இதை செய்கிறேன், இப்படி வாழ்கிறேன், இப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், இப்படி எல்லாம் பல மாயமான தாழ்மைகளை வெளிக்கொண்டு வருகிறதான அநேக விஷயங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளால, இன்னைக்கு மதங்களுக்குள்ளால இருக்கிறது. அதை இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளாலேயும் அநேக காரியங்களை கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த இவைகளை மாயமான தாழ்மைகளை போதிக்கிறவங்க, சிலவங்க நம்பிக்கையோடு சில காரியங்கள் செய்யலாம்னு நீங்க ஜெபிக்க முடியாது, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு, நீங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அவைகள் எதை நமக்கு தடை பண்ணுகிறது அப்படின்னு சொல்லும் போது, கிறிஸ்துவிலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுயாதீனம், ஃப்ரீடத்தை தடை பண்ணுகிறதா இருக்கும். ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் எப்போதும் அவரிடத்தில் போகும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 14 16 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். எபிரேயர் 4:14 16 வரை. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். சோ இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு தேவன் தந்திருக்கிறதான பாக்கியம். சோ இதை தடை பண்ணி மாயமான தாழ்மையினால் சில மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிறதான கிரியைகளை சொல்லி நீங்க இப்படி இருக்குல்ல இருந்தாச்சுன்னு சொன்னாலும் நீங்க ஜெபிக்க முடியும், நீங்க அப்படி இருந்தாச்சுன்னு சொன்னா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது, அப்படி நிறைய காரியங்களை சொல்லி இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவது கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய கிருபையின் வாசல், கிருபாசன தண்டையிலே நாம் பாவத்தோடு நாம் ஆண்டவரத்துல சொன்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனால் தேவன் எனக்கு செவி கொடார். ஆனால் அதை உணர்ந்து ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பலவீனன், ஆண்டவரே என்னிடத்துல குறைவுகள் உண்டு என்ற விசுவாசம் என்று நாம் ஆண்டவரிடத்துல போய் கிறிஸ்து எனக்கு போதுமானவர், கிறிஸ்து இடத்துல நான் போகும்போது நான் அவர் மூலமாக எப்போதும் அவரிடத்துல நான் சேர முடியும், அந்த செய்கிற பாக்கியம் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு உண்டானது என்ற தைரியத்தோடு நாம் எப்போதும் அவரிடத்துல கடந்து சொல்ல வேண்டும். இங்கே பார்க்கும்போது நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் இயேசு கிறிஸ்துவிலே அவரை அறிக்கையிட்டு அவருடைய என்னுடைய இரட்சகர் என்னுடைய ஆண்டவர் என்று விசுவாசத்தை பற்றி கொண்டு அந்த நாளிலிருந்து அவர் எனக்கு பரிந்து பேசுகிறவராக, பரிகாரியாக, தாமிடத்தில் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார் என்று எப்போதும் கிருபாசன தண்டையில் கடந்து செல்லும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்ற தைரியத்தோடு நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும், எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நமக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்கு தடை பண்ணக்கூடிய நம்முடைய தவறுகள் இருந்தால் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். விளைவினங்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் நாம் அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். ஆனால் அது நம்முடைய ஜெபத்தையும் தேவனோடு வேத வசனத்தை கீழ்ப்படியது வாசிக்கிறதை தடை பண்ணக்கூடாது. நாம் நன்றாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த பிறகு ஜெபிக்கிறதும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த பிறகு நாம் வேதத்தை வாசிக்கிறதுனா யாருமே ஜெபிக்க முடியாது, வேத வாசிக்கவும் முடியாது. மாயமான தாழ்மையை குறித்து மனிதர்கள், உலக மனிதர்கள் அநேக மனிதனுக்கு நலமாய் தோன்றக்கூடிய மேன்மையான காரியங்களை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக எப்போதும் எல்லாவற்றுக்கும் தேவனிடத்துல கடந்து செல்ல முடியும். மாயமான தாழ்மை நம்மிடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிகள் மனுஷனை திருப்திப்படுவதற்கான வாழ்க்கை அல்ல, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விதத்துல கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் ஒழுக்கவும் பரிசுத்தம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆனால் நம் விசுவாசத்தோடு எப்போதும் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று தெளிவான உணர்வுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று என்று நம்ம பார்க்கிறோம். வொர்ஷிப்பிங் ஏஞ்சல்ஸ். நம்ம சொல்லலாம், நாங்க எந்த தேவதூதனை ஆராதித்தோம், நாங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சுவிசேஷத்தின்படி இயேசு கிறிஸ்துவில விசுவாசமா இருந்து இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆண்டவர் என்ற அந்த விசுவாசத்தை அறிக்கை, அந்த விசுவாசத்தோடு ஆண்டுடைய பிள்ளைகள் என்கிற தகுதியோடு பாவ மன்னிப்புக்கப்பட்டோம் என்ற நிச்சயத்தோடு நாம் ஆராதிக்கிற ஆராதனை தான் இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவனிடத்தில் சேருகிற ஆராதனை தான் மெய்யான ஆராதனை. மற்றபடி எல்லாமே அவிசுவாசத்தோடு நம்பிக்கையற்று ஆராதிக்கிற எந்த ஆராதனையும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை என்று வேதத்தில் நாம் தெளிவாக நம்ம பார்க்க முடியும். தேவதூதர்கள் என்று சொல்வது இந்த இடத்துல தள்ளப்பட்ட தேவதூதர்கள், பிசாசை, சாத்தானையும் அவனுடைய சேனையும் குறிக்கிறது. பிசாசனுடைய ஆராதனை என்று நாம் பார்க்க முடியும். அதை தள்ளப்பட்ட தூதனை ஆராதிக்கிறது. அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமான சுவிசேஷத்தை புரட்டி ரட்சிப்பின் விசுவாசத்தை அழித்து அந்த மீட்கப்பட்டோம் என்கிற நிச்சயம் இல்லாதபடி
உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான எல்லா ஆராதனைகளும், கிரியைகளை சார்ந்த எல்லா ஆராதனைகளும் தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனையாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இறந்து போனவர்களுக்கு அவர்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அவர்களை ஆராதிப்பது. இறந்து போன யாரும் எந்த மதத்தவராக இருந்தாலும், எப்படி நல்லவர்களாக வாழ்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் நித்திய நரகத்துல இருக்கிறார்கள், பாதாளத்துல இல்லைன்னா நித்திய ஜீவனுடையவர்களாக பரதேசில் இருக்கிறாங்க. இறந்த பின்பு யாருமே உலகத்துல கிரியை செய்ய முடியாது, நல்லதும் செய்ய முடியாது, தீர்தும் செய்ய முடியாது. இறந்து போனவர்களை வைத்து செயல்பாற்றுகிறது, ஏமாற்றுகிறது பிசாசு. சாத்தான் அவனுடைய சேனைகளும் பலவிதமான சுயத்தை சார்ந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில், சுய பக்தியின் அடிப்படையில அநேக பெயர்களினால் அநேக விதத்துல பொய்களை தன்னை ஆராதிக்கும்படியா வழி நடத்துகிறது. நாம் நினைக்கிறோம் விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவங்க தான் பிசாச ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெளிவான கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசம் இல்லாமல், கிறிஸ்து இயேசுவிலே பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாதபடி, கிறிஸ்து இயேசுவிலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இல்லாதபடி, நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற உணர்வு இல்லாதபடி ஆராதிக்கிற எல்லா ஆராதனைகளும் தேவதூதருக்குடைய ஆராதனைகளாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையிலும் சுயநீதியை படிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, போதிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சிலர் சொல்லுவாங்க, பாவத்தை குறித்து ரொம்ப கண்டிப்பா பேசுறாங்க. ஆனா பாவத்தை குறித்து கண்டிப்பா பேசுறவங்க அதற்கு மீட்பான தெளிவான கிறிஸ்துவ அவங்க நடத்தலைன்னா பாவத்தை குறித்து கண்டிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஆத்துவ பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை சிலர் பாவத்தை இருந்து விலகிறதுனால அவங்களுக்கு உலகத்துல அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், அவங்களுடைய உலக வாழ்க்கை பாதுகாக்கப்படலாம். மற்றபடி அவங்களுக்கு அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஆவிக்குரிய பிரகாரமாக. ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும்படி, பிசாசினால் சோதிக்கப்படும்படி அனுமதிக்கப்பட்ட போது ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அந்த மிகுந்த கோபுரத்துக்கு மேல கொண்டு போய் உலகத்தை எல்லாத்தையும் காட்டி, நீ என்னை பணிந்து கொண்டால் இதையெல்லாம் என்ன செய்தான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அநேகர் மெய்யான விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு இன்றைக்கு தவறான போதனை பண்ணுகிறவங்க உலகத்தில் உள்ள அநேக மேன்மைகளை அவங்களுக்கு கொடுக்கறாங்க, வாக்குத்தத்தம் பண்றாங்க. இது கிடைக்கும், அது கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரிய ஆளாயிரலாம், அப்படி நிறைய காரியங்கள். இங்க போனா சில நபர்கள் மனிதர்களால் உயர்த்தப்பட்டு போற்றப்பட்டு அவர்களிடத்துல போனா அவர்கள் ஜெபித்தா எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று பேசக்கூடிய அநேக நபர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் உண்மையாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மிகவும் பரிசுத்தமா வாழுகிற மனுஷன் ஒருவர் ஜெபிக்கும் போது எப்படி கேட்கிறாரோ அதுபோல மிகவும் தீய பாவத்தில் இருக்கிறவனும் மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட பின்பு இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் பண்ணுகிற விண்ணப்பங்கள் ஒரே போல கேட்கப்படும், ஒரே போல கேட்கப்படும். ஏனென்றால் ஜெபங்கள் நமக்கு பதிலளிக்கப்படுகிறது நம்முடைய தகுதியை சார்ந்தல்ல, தேவனுடைய இரக்கமும் கிருபையை சார்ந்து, அவர் நம்மை இது வைத்த அன்பை சார்ந்து. நம்முடைய தகுதிகளுக்கு கீழ்ப்படிதலுக்கான பலன்கள், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது நாம் தேவனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா
என்னைக்குமே தேவனுக்கு முன்பாக விசுவாசிகள் உடைந்த உள்ளங்களோடு மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல சேரும் போது நாம் எல்லாருமே ஒரே லெவல்ல தான் இருக்கிறோம். யாரும் மேலானவர், யாரும் நெருக்கமானவர் அப்படி கிடையாது. நிறைய மக்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ நாமத்தை தரித்துக் கொண்டு பரலோகத்துக்கு செல்வதற்கும் பரலோகத்திலிருந்து ஜெபித்த பலனை பெற்றுக் கொள்வதற்கும் ஜெபித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏஜென்சிஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவைகள் வேதம் சொல்லுகிறபடி, இங்கே சொல்லுகிறபடி பிசாசினால் உண்டானவைகள். இவைகள் பிசாசினால் உண்டானவைகள், தேவனுடைய சித்தத்துக்கு மாறாதது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவரையும் நாம் என்னிடத்தில் வாருங்கள் அழைக்கிறாரு. நாம் அவரிடத்தில் ஒரு சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், தகுதியை பெற்றிருக்கிறோம். நாம் அவரிடத்துல போறதுதான் பெரிய, அவரை இடத்துல போய் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதா பெரிய பாக்கியம். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். குமாரனா இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் உள்ளவர்களாக நாம் பிதாவை அப்பா பிதாவை என்று அழைக்க உரிமை பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு நாம் அவரை ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நாம் அவரிடத்துல போக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். மெய்யான ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவிடத்தில் நடத்துவார்கள். நான் உங்களுக்காக கிறிஸ்துவிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். நாமும் ஒருவருக்கு ஒரு ஜெபிக்க வேண்டும். ஆனா எல்லாரும் அதே போல நமக்காகவும் ஜெபிக்க தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் விசுவாசிகள். அவர்களை உற்சாகப்படுத்துவதும் அவர்களை உயர்த்துவதும் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்கு முன்பாக கிருபாசனத்துக்கு முன்பாக அழைத்து செல்லுகிறதும் அவர்களை கிறிஸ்துவிலே தேவன் கொடுத்திருக்கிற தகுதியை அவர்கள் புரிந்து கொள்ள செய்வதுமே மெய்யான ஊழியமும் ஆராதனையுமாய் இருக்கிறது. மற்றவைகள் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும். சிலர் மரித்து போனவர்கள் ஆராதிக்கிறாங்க, சிலர் உயிரோடு இருக்கிறவர்கள் ஆராதிக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறவர்களை அவங்க தேவனிடத்துல ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ஆராதிக்கிறாங்க. மரித்தவர்களை பெயர்னாலும் பிசாசு மக்களை ஏமாற்றுகிறான். உயிரோடு இருக்கிறவர்களை கொண்டும் மக்களை என்ன செய்கிறான்? பிசாசு அவனவன் ஏமாற்றுகிறான். மிகவும் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல அது மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற மதங்களை விட கிறிஸ்தவத்துல மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தபடியா நாம் பார்க்கும்போது காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து. காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து என்று நம்ம பார்க்கிறோம். காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து அப்படின்னா உண்மையிலேயே அநேக பொய்களை, நான் அதை கண்டேன், இதை கண்டேன், நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் பரலோகத்துல போய் கொஞ்சம் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு நிறைய காரியங்களை, அவங்களிடத்துல ஏதோ ஒரு ரகசிய உறவு அவர்களுக்கு தேவனிடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க. இயேசு கிறிஸ்துவில் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் இல்லாமல் பரலோகத்தோடு தொடர்பும் இல்லை, உறவும் இல்லை. பரலோகத்தினுடைய வெளிச்சத்தை நம்ம காணவும் முடியாது. ஆனா இன்னைக்கு அநேகர் தங்களுக்கு தனிப்பட்ட உறவு தேவனோடு இருக்கிறது, அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. அவர் என்னிடத்துல ரகசியத்தை சொல்லி தாராரு, பல காரியங்களை எனக்கு காட்டி தாராரு அப்படின்னு சொல்லிட்டு புதிய நிறைய காரியங்கள் காண்கிறத எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வேதத்தில் இல்லாத, வேதத்துல நாம் காண முடியாத, வேதத்துல வெளிப்படுத்தப்படாத எதையுமே எதுவுமே பொய்யாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானது.
காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து பொய்களை, காணாதவைகளை கண்டது போல ஆண்டோர் காட்டினார், ஆண்டோர் வெளிப்படுத்தினார், அதை செய்தார், இதை செய்தார் என்று சொல்லக்கூடிய பொய்கள் இன்னைக்கு அதிகமாக உலகத்துல பெருகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனக்கு ஆவிக்குரிய விசேஷித்த வெளிப்பாடு, விசேஷித்த ரகசியம், ஆவிக்குரிய விசேஷித்த உறவு பரலோகத்தோடு எனக்கு இருக்கிறது. ஆனபடினால மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளாததை, நீங்கள் பெற முடியாததை நான் உங்களுக்கு பெற்றுத்தர முடியும் என்று யார் உங்களை தன்னிடத்தில் அழைத்தாலும் அது தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுடைய சித்தத்துக்கு மாறானது. அது பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லித் தரவில்லை. பரிசுத்த வேதம் அப்படிப்பட்ட காரியங்களை எச்சரிக்கிறதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தனிப்பட்ட வெளிப்பாடு, ரகசியம், இன்னும் அநேக காரியங்களை நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பரலோகத்திலே தேவன் நமக்கு எவைகளை அறிய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ அதை இந்த வேதத்திலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை மாத்திரம் நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்திலிருந்து, வேத வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆவிக்குரிய உண்மைகளை, ஆழங்களை நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனபடினால நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இன்னும் நாம் பார்க்கும்போது கடைசியாக தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும், தன் மாம்ச சிந்தனையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். fleshly mind, மாம்ச சிந்தை. இருமாப்பு, அரகன்சி. இனி அநேகர் ஆவிக்குரிய இருமாப்பு, அது மாம்ச சிந்தனையிலே வருகிறது. தன்னை எந்த மனிதனும் ஆவிக்குரிய பிரகாரமாக பெரியவனாக, உயர்ந்தவனாக, மேலானவனாக, பெரியவனாக காட்ட விரும்பினால் காட்டுகிறவர்கள் அவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படி வேதம் நம்மை எச்சரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே அதிகாரம் 3-4 வசனங்கள் ஒரு வாசிப்போம். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பதாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஏமாற்றுகிற ஒருவனும் நய வசனிப்பினாலே, வசனிப்பான வார்த்தைகள் அவங்க பேசுகிறது நம்ம விழுந்துரும். எவ்வளவு அழகா பேசுறாரு அப்படின்னு கேட்போம். எவ்வளவு அழகா பேசுறாரு, எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. ஆனால் அது வேதத்தில் இருக்கிறதா? வேதத்தில் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்கேயும் தன் மாம்ச சிந்தனையாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவர்கள் அழகா பேசுவாங்க. ஒழுக்கத்தை பற்றி, உண்மையை பற்றி, நீதியை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவைகள் எங்கிருந்து வருகிறது? உண்மை எங்கிருக்கிறது? நீதி எங்கிருக்கிறது? பரிசுத்தம் எங்கிருக்கிறது? கிறிஸ்துவில் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது.
அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதால் இருக்கிறது. அதற்கு வெளியில எதுவுமே கிடையாது. மிகவும் எச்சரிக்கையா இருக்கும்படி கர்த்தருடைய வேதம் நம்மை எச்சரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே அதிகாரத்துடைய 21வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறாரு. இப்படிப்பட்டவங்க எல்லாம் தான் என்ன செய்வாங்க தெரியுமா? இதெல்லாம் தொடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா வேதத்துல சில காரியங்கள் நமக்கு ஆலோசனை தருகிறது. வேற விஷயம். ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது என்ன? நீங்க பாருங்க, கிறிஸ்தவத்துல ஆவிக்குரிய உடைகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கட்டுவாங்க. அன்னை மட்டும் அவங்க பரிசுத்தவான்களா மாறுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து தெரியல எனக்கு. அதுபோல இதை சாப்பிட்டேன்னா நீ நரகத்துக்கு தான் போவ. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தவறான உபதேசங்கள் எல்லாமே மனிதனை பலவீனப்படுத்துகிறதாக இருக்கும், அவமானப்படுத்துகிறதாக இருக்கும். பிணியாளிக்கு வைத்தியன் தேவை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படையா சொன்னாரு. ஆனா மருந்தெடுத்துதான் நரகத்துக்கு போவேன்னு பேசுகிற உபதேசங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்துல பிரபலமா இருக்கு. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, வரக்கூடாது, நடக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவோ மனிதனுடைய போதனைகள். கேட்பதற்கு அழகாக இருக்கும். அது பரலோகத்திலிருந்து வந்ததல்ல, அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தி அல்ல. அது கிறிஸ்துவிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட உண்மைகள் அல்ல. கிறிஸ்து நமக்கு சுயாதீனம் உடையவர்களாக அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து, ஒருவருடைய பிரயோஜனத்திற்காக நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து பணிவுடை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் ஊழியக்காரர்களாக, பணிவுடைக்காரர்களாக கிறிஸ்துவுக்கு நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற இன்னும் அதிகமாக கிறிஸ்தவத்துக்குள்ளும், குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும் போது அன்றைக்கு இருந்த சபைக்குள்ளால இருந்த காரியங்களை தான் எழுதுகிறாரு. இன்றைக்கு இது எவ்வளவு அதிகமாக இருக்க முடியும் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் தவறான உபதேசங்கள். குறிப்பாக சபையில அந்த நாட்கள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று உண்மையை வாழ்ந்து அநேக பலன்களை, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாதபடி, இழந்து போகும்படியாக, தேவனுடைய சித்தத்தின்படியாக வாழ தடை பண்ணி மனுஷனுடைய சித்தத்தின்படி, மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழியை அவங்களுக்கு போதிக்கிறவங்களாக இருந்தாங்க. சோ இங்க ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஆத்மா இழந்து போகும் என்பதை குறித்து பேசல, ஆனா பலன்கள் இழந்து போகும். தேவனிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் வெளிப்படும் போது அவனவன் கிரியைகளை தக்க பலனை அவனவனுக்கு கொடுப்பார். அந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவில் அவருடைய வசனத்தின்படி இருந்தா மட்டும்தான் பலன் கிடைக்கும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறவனே நாம் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அவருடைய சித்தம், அவருடைய குமாரனை விசுவாசிப்பது, அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய வார்த்தைகளின்படி வாழுகிறதுனால், கீழ்ப்படுகிறதால் செய்கிற காரியங்கள் தான் நிலைத்து நிற்கும், நித்திய வரை நிலைத்திருக்கும், நித்திய பலன்களை நமக்கு கொண்டு வரும். இல்லைன்னு சொன்னா அவைகள் நமக்கு எந்த விதத்திலும் என்ன செய்யாது, பிரயோஜனப்படாது. சோ இவைகளை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நாம் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியமானது. நாம் செயல்படுகிறது, நாம் செய்கிறது, வாழுகிறது எல்லாமே ஆண்டவருக்காக செய்கிறோம் என்பது அவருடைய சித்தப்படி, அவருடைய வசனத்தின்படி நாம் செய்கிறோமா என்பதை மிகவும் எச்சரிப்போடு பார்க்க வேண்டும். மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, காணாதவைகளிலே துணிகரமாய் நுழைதல்,
தன் மாம்ச சித்தத்தை சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவர்கள், தன்னை உயர்த்துகிறவர்கள், சுயத்தை உயர்த்துகிறவர்கள், அவர்களை சார்ந்து நாம் பின்பற்றுவோம். நாம் இப்படிப்பட்டவர்களை கிருபையினால் அடையாளம் காண வேண்டும். வேத வசனத்தின்படி ஜெபித்து வேதத்தை வாசித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அப்படிப்பட்டவரிடத்திலிருந்து விலக வேண்டும். அப்படிப்பட்டவரிடத்தில் பின்பற்றுகிற அநேக மக்களை அவிடத்திலிருந்து விலக்க வேண்டும். இங்கே அநேக மக்கள் தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால. ஏனென்றால் தெளிவான கிறிஸ்துவின் உபதேசங்களை, சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை சார்ந்த உண்மைகளையும் புரிந்து கொள்ளாதபடி மனிதனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். கடமைக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாரம்பரியங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி மாம்சத்திற்கு, சுயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். நாமே இந்த வேளையில நிதானித்து அறிவு. இந்த செய்தியை நாம் கேட்கும் போது நாம் சத்தியத்தில் நடக்கிறோம் என்கிற தெளிவு இருக்குமே, ஆனால் அது இல்லாதபடி இருக்கிற இடத்தில் நாம் பேச கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்படுகிறோம். நமக்கு என்ன வேலை என்பதல்ல, சுவிசேஷத்தை அறிந்தவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். வேதவசனத்தின் சத்தியத்தை அறிந்தவர்கள் அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, பொறுப்பு. அவைகள் தான் நமக்கு நித்தியத்தில் பலன்களை கொடுப்பது, நித்தியத்தில் ஆசீர்வாதங்களை கொடுப்பது. பந்தய பொருள் நாம் ஓடிட்டே இருக்கிறோம். நாம் பரிசை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நாம் அந்த ஓட்டம் வேதத்தை, கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையிலே பார்த்து நடப்பது, வேத வசனத்தின்படி நாம் நிதானித்து அறிந்து கீழ்ப்படித்து வாழ்கிற வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம்.